ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மறுபடியும் உங்களை இந்த வீடியோவுக்கு நான் வரவேற்கிறேன். ஸோ நான் லாஸ்ட் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அது எல்லாமே நீங்கள் பார்த்து நிறைய விஷயங்களை நீங்கள் மனசில் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க. அதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஸோ இன்னும் கூட இன்றைக்கி சில வார்த்தைகளை நம்ம தியானித்து அதை நம்ம கற்றுக்கொள்வோம். மத்தேயு 25ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். When Son of Man comes in his glory. Son of Man அப்படின்ட்டு பரிசுத்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மனுஷகுமாரன் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. மனுஷகுமாரன் அப்படின்னா யார்? ஏன் இயேசு தன்னை மனுஷகுமாரன் அப்படின்னு சொல்கிறாரு? மனுஷகுமாரன் அப்படின்றது இயேசு கிறிஸ்து தான். ஆனால் அவர் தேவகுமாரன் தானே, ஏன் மனுஷகுமாரன் அப்படின்னு சொல்கிறாரு? When the Son of Man comes, பிகாஸ் அவர் சன் ஆஃப் காட் அப்படின்ற ஸ்தானத்தை விட்டுட்டு தான் இந்த உலகத்துக்கு வந்தார். தேவனுடைய குமாரன் அப்படின்ற ஸ்தானத்தில் அவர் வந்திருந்தார் அப்படின்னா அவர் இறங்கும் பொழுதே மாம்சத்தில் இறங்கியிருக்க மாட்டார். மகா பராக்கிரமத்துடனும் மகா வல்லமையுடனும் காட் அவங்க பார்த்துருப்பாங்க. ஆனால் ஏசப்பா இந்த உலகத்தில் மனுஷனாக பிறந்தாதான், மனுஷகுமாரனாக பிறந்தாதான் அவரால் உலகத்தில் எல்லாருடைய பாவங்கத்துக்காக மறிக்க முடியும். அவர் மறிச்சாதான் காட் நம்மளை மன்னிப்பார். காட் நம்மளை மன்னிச்சாதான் நம்ம எங்கே போவோம்? பரலோகத்துக்கு போவோம். காட், அதாவது காட் கூட இருப்போம். காட் எங்கே இருக்கிறாரோ அங்கே இருந்தால்தான் நமக்கு ஹெவன். இதை ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. மறுபடியும் சொல்கிறேன், காட் எங்கே இருக்கிறாரோ அங்கே நீங்கள் இருந்தால்தான் உங்களுக்கு மெய்யான சந்தோஷம் வரும். பரலோகம் அப்படின்னு சொல்லுவாங்களா, அப்பா ஹெவன் மாதிரி இருக்குது அந்த பிளேஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஹெவன் அப்படின்னாலே என்ன சொல்லுவாங்க? ஐயோ நரக வேதனையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா பரலோகம் ஹெவன் மாதிரி இருக்குடா அந்த பிளேஸ். அப்போது ஹெவன் அப்படின்னாலே ஒரு சந்தோஷம் தானே, ஒரு பியூட்டிஃபுல் தானே, ஒரு காஸ்ட்லி, ஒரு அட்வான்ஸ்ட் அந்த ஒரு பிளேஸை தானே நம்ம மீன் பண்ணுவோம். ஸோ அப்போது அந்த பிளேஸ் எங்கே இருக்குது அப்படின்னா காட் எங்கே இருக்கிறாரோ அதுதான் ஹெவன். ஓகே, ஸோ காட் கூட நம்மளை இணைக்கும்படியாக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாவதாக மனுஷகுமாரனாக இந்த உலகத்துக்கு வந்தார். இன் ஹிஸ் க்ளோரி. இன்னொரு வார்த்தை இந்த இதில் பார்க்குறோம், அவர் மகிமையில் வருவார். மகிமையில் வருவார் அப்படின்னா தேவனாக வருவாரா அப்படின்னு கேட்டால் இல்லை. தேவனாக இயேசு கிறிஸ்து வருவாரானால், அதில் சன் ஆஃப் காடாக வருவாரானால் அவருக்குள்ள அந்த மாம்சம் அந்த ரூபம்லாம் அவர் அப்படி இருக்காது. அவர் தேவ சாயலாக வருவார். ஆனால் இந்த இடத்துல மனுஷகுமாரன் அதே மாதிரி தான் வரப்போகிறாரு. ஆனால் முதல் வாட்டி வந்தப்போ இயேசு கிறிஸ்து எப்படி வரலை? மகிமையில் வரலை, சாதாரண ஏழையாக வந்தார். ஏழையாக வந்து எல்லாருக்கும் அவர் கீழ்ப்படிஞ்சார், எல்லாருக்கும் விட தாழ்மையாக இருந்தார், எல்லாரும் அவருக்கு மேலே அதிகாரம் செலுத்தினாங்க. ஆனால் அந்த மனுஷகுமாரனுடைய உருவத்திலேயே தேவகுமாரனின் மகிமையில் வரப்போகிறார். அந்த ஒரு வல்லமையுடனே வரப்போகிறார். அந்த ஒரு அதிகாரத்துடனே ஜீசஸ் வரப்போகிறார். அது வெகு சீக்கிரம் மறக்க போகிறது. அதனால தான் சன் ஆஃப் காட் when he comes in his glory அப்படின்னு இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார். அப்போ இயேசு கிறிஸ்து மகிமையில் வரப்போகிறார் அப்படின்னா அவருக்கு தான் அதிகாரம் இருக்குது இந்த உலகத்தில்.
வேறு யாருக்குமே இருக்காது. நீங்கள் நினைக்கிற பிரசிடெண்ட் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு இருக்காது, புட்டினுக்கு இருக்காது, மோடிஜிக்கு இருக்காது, எந்த அதிபதிக்கோ எந்த அதிபருக்கும் எந்த அதிகாரமும் இருக்காது. அவர்தான் ராஜாவாக இந்த உலகத்துக்கு மறுபடியும் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அப்போது அவருக்கு தான் அதிகாரம் இருக்குது அப்படின்னா, யாரெல்லாம் அவர் சொன்னதுக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தாங்களோ, யாரெல்லாம் அவர் மேலே அவர் சொன்ன மாதிரியே தேவனை நேசித்தாங்களோ, யாரெல்லாம் உடைய பாவங்கள் காட் மன்னிச்சிருக்கிறாரோ, அவங்க எல்லாரையும் வைத்து இந்த உலகத்தையே அரசாளும்படியாக வரப்போகிறார். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை அரசாளணும் அப்படின்னா அவர் எங்கே இருக்கணும்? மேலே இருக்கணுமா? இல்லை, அவர் இந்த உலகத்தில் இருக்கணும். அப்போ அவர் இந்த உலகத்தில் வரும்பொழுது அவர் எந்த இடத்துல தெரியுமா இருப்பார்? இஸ்ரவேல் நாட்டில் சியோன் அப்படின்னு எண்ணப்படுகிற தாவீதின் ஊராகி அந்த பர்வதத்தில், மவுண்ட் ஜயன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல அவருடைய சிங்காசனம் இருக்கும். அப்போது அவர் இங்கே இருக்கிறார் அப்படின்னா இந்த உலகம் அந்த 1000 years கோயிங் டு பி ஹெவன், அந்த பிளேஸ் மட்டும். ஸோ அந்த இடத்துல தான் அவரோடு கூட நம்ம இருப்போம். நம்ம எல்லாருமே அந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு போயிடுவோம். அவர் நம்மளை அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு அங்கேருந்து நம்மளை அனுப்புவார் உலகத்தை ஆளுகை செய்ய. யாரெல்லாம் அவருக்கு உண்மையாக வாழ்ந்தாங்களோ அதற்கு ஏற்றபடி அதிகாரங்களை கொடுப்பார். ஜாதிகள் மேலே அதிகாரங்கள் கொடுப்பார். சில காண்டினென்ட் நம்ம பார்த்துக்கணும், சில கண்ட்ரிஸை பார்த்துக்கணும், அதிபதியாக வைப்பார். கரப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே ஒழிப்போம். பிடித்தமான ஆட்சி, பரிசுத்தமான ஆட்சி இந்த உலகத்தில் வரப்போகிறது. அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் மகிமையில் வரப்போகிறேன். ஆல் த ஹோலி ஏஞ்சல்ஸ் வித் ஹிம். அவருடைய எல்லா தேவ தூதர்களும் வரப்போகிறாங்களாம். அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், தேவ தூதர்கள் எல்லாருமே, தேவ தூதர்கள், தேவன், இயேசு கிறிஸ்து எல்லாருமே அந்த சீயோன் பர்வதம் எனப்படுகிற அந்த மலையில் இருக்க போகிறாங்க. அதை சுற்றிலும் பெரிய காம்பவுண்ட் வால்ஸ் சுற்றிலும் இருக்க போகிறது. பெரிய கேட், அதுக்குள்ளே எல்லாரும் இருக்க போகிறாங்க. தேவ தூதர்கள், இயேசு கிறிஸ்து எல்லாருமே இருக்க போகிறாங்க. எவ்வளோ ஒரு சந்தோஷமான இடம் இல்லை? யாராலுமே இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியாது அந்த ஒரு டேஸ் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதனால தான் ஏசப்பா சொல்லுவார், நீங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாய் அவர் செய்ய உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஸோ நம்ம எல்லாருமே அது ஒரு பியூட்டிஃபுல்லான டேஸில் யாரெல்லாம் இப்போது பாவத்துக்கு எதிர்த்து நின்று நான் ஏசப்பா சொல்கிறது தான் நான் செய்ய போகிறேன், பைபிள் தான் இதில் இருக்கிறபடி தான் நான் வாழ போகிறேன், எந்த ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியும் நான் வாழ போகிறதில்ல, யார் என்ன டெம்ப்ட் பண்ணாலும் அதன்படி நான் வாழ போகிறதில்ல, பெற்றோர் சொல்கிற மாதிரி வாழ போகிறதில்ல, ஸ்கூல் சொல்லி கொடுத்த மாதிரி வாழ போகிறதில்ல, இயேசு கிறிஸ்து தேவன் சொன்னதை போல் நான் வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் இப்போ டிசைட் பண்ணி அந்த ஒரு ஹாப்பியான லைஃப், காடே நம்ம பக்கத்தில் இறங்கி வந்து நம்மளை வழி நடத்துவார் பாருங்கள். அவர் இல்லாமல் பணத்தை சம்பாதிச்சு என்ன பண்ண போகிறோம்? அவர் இல்லாமல் கார் வாங்கி என்ன பண்ண போகிறோம்? அவர் இல்லாமல் டிசைனாக வீடை கட்டி என்ன பண்ண போகிறோம்? ரொம்ப ரொம்ப ஏழ்மையான வாழ்க்கை, ரொம்ப ரொம்ப கசப்பான வாழ்க்கை, பலன் இல்லாத வாழ்க்கை. எல்லா பலனும் சுயமாக சுமந்து பாரங்கள், வருத்தங்கள், எதிர்த்து நிற்கிற யாருக்கும் எதிர்த்து நிற்க முடியாது. உலகத்தான் பலவான். ஆண்டவரே சொல்லியிருக்கிறாரு, பலவானை வெட்கப்படுத்தும்படி பலவீனனாகிய உன்னை மேலும் தெரிந்து கொண்டிருக்கிறாரு. உலகத்தில் ஒருத்தனையும் உன்னால் எதிர்த்து நிற்க முடியாது. பிசாசு எதிர்த்து நிற்க முடியாது, சண்டை போடுறவங்களை எதிர்த்து நிற்க முடியாது, அடிக்க வரவங்களை எடுத்து நிற்க முடியாது, குடிகாரனை எடுத்து நிற்க முடியாது, அநீதி செய்கிற எடுத்து நிற்க முடியாது. உலகம் அநீதி தான் ஜெயிக்கும்.
யாருக்கு அதிகமான குரல் இருக்கிறதோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. யாருக்கு ஆள் பலம் ஆயுத பலம் இருக்கோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. அவ்வளோ பணம் இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு அதிகாரமும் இல்லை, ஒரு பலனும் இல்லை. ஜாபில் அவ்வளோ பெரிய போஸ்டிங் இப்போ என்ன பிரயோஜனம்? பொய் சொல்லி அந்த போஸ்டிங்கை பிடிச்சி என்ன பிரயோஜனம்? அந்த போஸ்டிங்கை பிடிச்சி அதன் மூலயமா காசு வாங்கி என்ன பிரயோஜனம்? நிறைய பேருக்கு மேலே நான் ஒரு பாஸாக மாறினாலும் என்ன பிரயோஜனம்? தேவன் இல்லாமல் ஒருத்தரையும் ஜெயிக்க முடியாது. ஒரு இன்பம் இருக்காது, ஒரு விடுதலை இருக்காது, ஒரு தைரியம் இருக்காது. காட் நம்ம கூட இருந்து நம்மை அவர் பாதுகாக்கிறார். நாம் அவருக்கு கீழ்ப்படுகிறதுனால நாம் அவருடைய பிள்ளைகளாக இருந்து அவர் நம்ம கையை பிடிச்சி நடத்துகிறார் என்கின்றது தான் மெய்யான தைரியம், மெய்யான லக்ஸுரி, மெய்யான மிராக்குலஸ் லைஃப், சூப்பர் நேச்சுரல் லைஃப், உண்மையான லைஃப், ஜீவனுள்ள மார்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜீவனுள்ள மார்க்கம், செத்து போன மார்க்கம் இல்லை, செத்து போன மார்க்கம் இல்லை. இன்றைக்கி நிறைய பேர் நினச்சிட்ருக்குறாங்க, நான் ஒரு குறிக்கோளோட ஒரு ஏதாச்சும் சாதிக்கணும் அப்படின்னு அந்த பாதையில் நடந்து போனால் அது ஜீவன் உள்ள பாதை, என்னுடைய கோலை நான் அச்சீவ் பண்ணிவிடுவேன், மிடில் கிளாஸ்லேருந்து ரிச்சாக மாறிடுவேன், பிஸ்னஸில் டாப் லெவல் போயிடுவேன். அதுக்கு சாதாரணமாக இருக்கிறதுக்கு இப்படி பண்ணால் அது ஒரு ஹாப்பியஸ்டான லைஃப் நினச்சிட்ருக்குறாங்க. அதுவும் மரித்து போன வாழ்க்கை தான். யூ won't have எனி ப்ராமிஸ். காட் உடைய ப்ராமிஸ் உங்கள் வாழ்க்கையில் இருக்காது. அவருடைய ஜீவன் இருக்காது, அவருடைய பாதுகாப்பு இருக்காது. காரணம் தப்பினால் மரணம் நிச்சயம்தான். பில்லி சூன்யம்னா அடிமை தான், கட்டுனா கட்டு தான், கோபம்னா கோபம்தான், தேவ கோபம்னா தேவ கோபம்தான், நரகம்னா நரகம்தான், பாவம்னா சம்பளம் மரணம்தான். நோ ஆப்ஷன்ஸ். டெத் இஸ் கன்ஃபர்ம்டு ஃபார் யூ இஃப் தெர் இஸ் நோ காட் இன் யுவர் லைஃப். ஸோ எந்த அளவுக்கு நம்ம காடை இப்போ சூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு சச் அ பியூட்டிஃபுல் லைஃப் ஆஃப் ஃபெய்த், லைஃப் ஆஃப் ஹோப் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்பிக்கையுள்ள வாழ்க்கை. எனக்காக என் தேவன் இருக்கிறார். மனிதன் என்ன செய்வான்? எப்பொழுது இருப்பார்? உடனே பைபிளுக்கு வந்துடணும். காட் எப்பொழுது என்னோடு இருப்பார்? நாம் பிறரை பகைக்காமல் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறார். எதிர்த்து நிற்காதுன்னு சொல்லியிருக்கிறாரு. ஒருத்தர் உன் மேலே ரூடாக உனக்கு ஆதிக்கம் செலுத்தி உன்னை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறாங்களா, ஒபே டு தெம்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ நீ உலகத்தின்படி இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவ? உனக்கு உலகம் என்ன கற்றுக் கொடுத்துருக்கிறது? அவன் எவ்வளோ தைரியம், அவன் எப்படி உன்னை அப்படி சொல்லலாம்? யூ ஹாவ் ஃப்ரீடம். நீ எதிர்த்து 4 வார்த்தை பேசி அதை பிடுங்கிக்க வேண்டியதானே. அவனுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? ஆர்கியூமெண்ட் ஸ்டார்ட் ஆகிட்டு இதெல்லாம் தான் ஒரு உலகம் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறது. ஆனால் அந்த இடத்துல தேவன் என்ன சொல்லியிருக்கிறார்? ஒபே, பி சைலண்ட், வெஞ்சன்ஸ் இஸ் மைன், நான் பார்த்து கொள்ளுகிறேன், பழி வாங்குதல் எனக்குரியதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ ஆண்டருடைய வார்த்தை அதை சொல்லியிருக்கிறது. ஸோ நான் அதுக்கு ஒபே பண்ணி உங்களுக்கு நான் கீழ்ப்படுகிறேன்னு சொல்லிவிட்டு உங்களுக்குள்ளே இருக்கிற அசுத்தமான கோபம் உங்களை விட்டு அந்த இடத்துல போகும். தேவனுடைய ஆவி பலமாக உங்கள் மேலே வந்து இறங்குவார். பயங்கரமான சமாதானம். உங்களுடைய ஆப்பனண்ட்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. உங்களுடைய சமாதானம் உங்கள் இருதயத்திலிருந்து புரண்டோடும். அந்த இடத்துல தேவன் சொல்கிற மாதிரி வாழ்ந்தீங்க அப்படின்னு சொன்னால், தேவன் உங்களுக்காக உங்களுடைய எதிராளியுடைய வாழ்க்கையில் அவன் எவ்வளவு தவறு செய்திருக்கிறான் என்பதை அவருக்கு காட்டுவார். நீங்கள் சும்மா இருப்பீங்க. அவராகவே தானாக வந்து உங்களை மிகுந்த தாழ்மையுடன் நண்பனாக ஏற்றுக்கொண்டு மன்னிப்பை கேட்டு, அதுதான் மெய்யான கணம். நீங்கள் சண்டை போட்டு பறித்து கொள்வது நல்ல பெயரோ கணமோ அந்தஸ்தோ மகிமையோ கிடையாது. அவர்கள் உள்ளத்திலிருந்து தானாக கொடுத்து அவர்கள் விருப்பத்தின்படி தானாக அவர்களால் கட்டுப்படுத்த முடியாமல் காட்டுகிறது தான் அன்பு.
கட்டுப்படுத்த முடியாமல் கொடுக்கறது தான் மரியாதை. தானாக பறித்து கொள்ளணும், தானாக நான் எதையாவது பிளான் பண்ணி இப்படி பண்ணி அப்படி பண்ணி அதை நான் எடுத்துக்கணும், இப்படி பிளான் பண்ணி இப்படி பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக அந்த இதுவை நம்ம அச்சீவ் பண்ணலாம். தானாக பறித்து கொள்வது நிலைக்காது. அது தேவனண்டையிலேருந்து வரவில்லை, அது மனப்பூர்வமாகவும் இருக்காது. எதுவுமே தானாக பறித்து கொள்ளாதீங்க. ஆண்டவர்கிட்ட போயிட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையின்படி நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் சும்மா இருக்கணும். ஆண்டவரே அது உங்களுக்கு கொடுப்பார், அதை உங்களுக்கு கொடுப்பார். அவர் கொடுக்கும் பொழுது தான் அன்கண்ட்ரோலபிளாக மனிதன் உங்கள் அண்டையில் அவனையே உனக்கு கொடுப்பான். அதுதான் மெய்யான கணம், அதுதான் மெய்யான மகிமை. ஸோ நாம் எப்பொழுதெல்லாம் தேவனோடு இருக்கிறோமோ அதுதான் மெய்யான பரலோகம். அதை ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. மேபி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய ஏஜில் இருக்கிற வாலிப பையனாக இருக்கலாம், வாலிப பெண்ணாக இருக்கலாம், இல்லை பெரியவர்களாக இருக்கலாம், இல்லை ரொம்ப நாளாக கிறிஸ்டியனாகவும் இருக்கலாம், நீங்கள் போதகர்களாகவும் இருக்கலாம். மேபி நான் ப்ரீச் பண்ணுறதை நீங்கள் கேட்டுக்கிட்டு என்னுடைய ப்ரீச்சிங்கையும் நீங்கள் பார்த்து கொண்டு அதை பற்றி யோசித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் கூட, நீங்கள் உங்களை ஒரு வாட்டி பரிசோதித்து பாருங்கள். தேவனோடு தான் நீங்கள் இருக்கிறீங்களா, இல்லை மனுஷனுடைய வழியில் நடந்துட்டுருக்கிறீங்களா? ஒவ்வொரு செகண்டும் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கணும். அப்பொழுது தான் நீங்கள் தேவனோட நடக்கிறீங்கன்னு அர்த்தம். பாருங்கள், மனுஷகுமாரன் when Son of God comes in his glory and all the angels with him, தேவ தூதர்கள் எல்லாரும் அவரோட கூட வரப்போகிறாங்க. then he will sit on the throne of his glory, அவர் சிங்காசனத்தில் உட்காருவாராம். all the nations will be gathered before him. என்னது all the nations அப்படின்னா யார்? உலகத்தில் இருக்கிற, இப்போ நம்ம நேஷன்ஸ்னால் யாரை சொல்கிறோம்? இந்தியா சொல்கிறோம், அமெரிக்கா சொல்கிறோம், ஆஃப்ரிக்கா சொல்கிறோம், சைனா சொல்கிறோம். எல்ஜிபிடி பாப்புலராக இருக்கிற நேஷன் சோதம் கொமரா அப்படின்னு சொல்கிறோம். இஸ்ரவேலில் பாதி பாவிகள்னு சொல்கிறோம். சீனா நாட்டில் இருக்கிற கொடுமைக்காரர்கள்னு சொல்கிறோம். இந்தியா தேசத்தில் இருக்கிற மதவாதிகள்னு சொல்கிறோம். இந்த எல்லா பிளாக் பீப்புள், ஒயிட் பீப்புள், கேஸ்ட், எல்லா ஜாதிகளும் உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட தான். உன் கூட சண்டை போடுறவங்க, உன் கூட ஆர்கியூ பண்ணுறவங்க, தேவனே இல்லைன்னு சொல்கிறவங்க, உன் மேலே கோபமாக இருக்கிறவங்க, உன்னை பேங்க்கில் ஏமாத்தினவங்க, லஞ்சம் வாங்கி ஏமாத்தினவங்க, காசு வாங்கி உன்னை கைவிட்டவங்க, லேண்ட் பிஸ்னஸில் உன்னை ஏமாத்தினவங்க, எல்லா ஜாதிகளும் வில் பி கேதர்டு டுகெதராக. அவர்கள் ஆட்டோமேட்டிக்காக வரமாட்டாங்க. தேவ தூதர்கள் அடித்து எல்லாரையுமே ஹோல் வேர்ல்டை ஒரு இடத்திற்கு நேராக அப்படியே கொண்டு வருவாங்க. ஆல் த நேஷன்ஸ், யாரெல்லாம் உயிரோடு இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் இறந்து போனாங்களோ எல்லாரையுமே பைபிள் சொல்லுகிறது, கடலில் மறித்து அந்த எலும்பு கூட கடல் ஆழத்தில் இருக்கிறவங்க மறுபடியுமாக அதே சரீரத்தோடு எழுந்து வந்து ஒரு முன்னாடி நிற்பாங்களாம். எப்படி ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்களா? இல்லை, தேவ தூதர்கள் மரணத்திலிருந்து, அந்த பாதலத்திலிருந்து எழுப்பி கொண்டு வருவாங்க. இந்த உலகம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இது வரைக்கும் எத்தனை கணக்கில்லாத பிள்ளைகள் மறிச்சிருப்பாங்க. எல்லாருமே எழுந்து நிற்பாங்க. எழுந்து ஏசப்பாவுக்கு சமூகத்துக்கு முன்பாக அந்த பர்வதத்திற்கு நேராக கொண்டு வரப்படுவார்கள். கேதர்டு. அவங்களே கேதர் ஆக மாட்டாங்க. வில் பி கேதர்டு டுகெதர். அவர்கள் யாரோவால் கேதர் பண்ணப்படுவாங்க. நீயும் நானும் உட்பட. அப்பொழுது என்ன நடக்குமா? all the nations will be gathered before him and he will separate them one from another. ஒருத்தரையா அப்படியே செப்பரேட் பண்ணுவாராம். இயேசு கிறிஸ்து பிரித்து அனுப்புவாராம்.
as a shepherd divides his sheep from the goats, he will separate them from one another. ஒரு மேய்ப்பன் ஆடுகள் அப்படியே பிரித்து விடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஏசப்பா வந்துட்டு அந்த இடத்துல நின்று அவர் பிரித்து விடுவாராம். தேவதூதர்கள் பிரித்து விட மாட்டாங்க, இயேசு கிறிஸ்துவே நேரடியாக வந்து. அப்போ இயேசு கிறிஸ்து உங்களை பிரித்து நீங்கள் ஏசப்பா முன்னாடி நின்றுட்டுருப்பீங்க. உங்களுடைய குடும்பம் எல்லாருமே நீங்கள் ஏசப்பாக்குள்ளே இப்போ நல்லா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஏசப்பா சொல்கிற மாதிரி நீங்கள் நடக்கிறீங்க. ஏசப்பாக்கும் உங்களுக்கும் அவ்வளோ ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஒரு நீங்களும் ஏசப்பாவும் ஒன்றா இப்போ இருக்கிற இந்த கரண்ட் லைஃப்பில் நடந்துகிட்ருக்கிறீங்க அப்படின்னா, இப்போ ஜீசஸை பார்த்த உடனே ஜீசஸ் உங்களை பிரித்து விட தேவையில்ல, நீங்கள் ஓடி போயிட்டு கட்டி பிடிச்சிப்பீங்க. அப்பா அப்படின்னு சொல்லி, இவ்வளோ நேரம் என் கூட தானே இருந்தீங்க, நம்ம 2 பேர் நடந்து எவ்வளோ அதிசயங்கள் அற்புதங்களை செஞ்சோம், எத்தனை பேரை நம்ம காப்பாற்றணும், நீங்கள் சொன்னீங்களே அதே போய் நான் செஞ்சேனே. நீங்கள் எழுப்பி என்னை ஜெபிக்க சொன்னீங்க, ஜெபித்தேன். தாழ்மையாக இருக்க சொன்னீங்க, தாழ்மையாக இருந்தேன். பாவத்துக்கு நோ சொன்ன சொல்லிங்க, நோ செஞ்சேன். அதுக்கு பதிலாக வேறு சொன்னீங்க, அதையும் நான் செஞ்சேன். மற்றவங்கள காப்பாற்ற சொன்னீங்க, அதையும் நான் காப்பாற்றினேனே. அப்போ ஆண்டவர் சொல்லுவார், நீங்கள் சந்தோஷமாக ஏசப்பாவை பார்ப்பீங்க. அப்போ ஆண்டவர் சொல்லுவார், அந்த ஷீப்பை ரைட் ஹேண்டில் பக்கமும், கோட்ஸை லெஃப்ட் ஹேண்ட் பக்கமும், ஆடுகளை லெஃப்ட் ஹேண்ட் பக்கமும், இந்த ஷீப்பை வந்துட்டு ரைட் ஹேண்ட் சைடும் அவர் அனுப்புவாராம். அப்போ ஏசப்பா சொல்வாராம் 34ஆம் வசனத்தில், கம் யூ பிளெஸட் ஆஃப் மை ஃபாதர், இன்ஹெரிட் த கிங்டம் ப்ரிப்பேர்டு ஃபார் யூ ஃப்ரம் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த வேர்ல்ட். அப்போ ஏசப்பா சொல்கிறாரு, என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. யார் பிதா? ஜீசஸுடைய ஃபாதர் யார்? காட் ஆல்மைட்டி, காட். அவரால் என்ன ஆசீர்வாதம்? என் கூட இருக்கிறது தான். பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களே, உங்களுக்காக காட் என்ன உருவாக்கி வச்சிருக்கிறாருப்பாங்க பாருங்கள். அன்லிமிட்டடான கிஃப்ட். பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, கம் யூ பிளெஸட் ஆஃப் மை ஃபாதர், இன்ஹெரிட் த கிங்டம் டு ப்ரிப்பேர் ஃபார் யூ. இன்ஹெரிட், சுதந்தரித்து கொள்ளுங்க. உங்களுடைய சொத்து. உலகத்தில் இருக்கிற சொத்துக்காக நீங்கள் சண்டை போடலைல்ல, அதுக்கு பதிலாக நான் என்ன சொன்னனோ அதை கீழ்ப்படிஞ்சு நீங்கள் பேசுனீங்கல்ல, அதுக்கு கீழ்ப்படிஞ்சு நீங்கள் நடந்தீங்கல்ல, வெறுத்தீங்கல்ல. உலகத்தில் இருக்கிற மனுஷனையும் உலகத்தில் இருக்கிற பேர் புகழ்ச்சியும் நீங்கள் பெருசாக நினைக்கல. உங்களுக்காக காட்னால் உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த பெரிய லேண்டுக்கு போங்க. இன்ஹெரிட், சுதந்திரம். இது உன்னுடையது. திமோத்தியுடைய நாமத்துக்கு எழுதப்பட்டிருக்கிறது, வேறு யாருக்கும் கிடையாது. வேறு எந்த உங்களுடைய எதிரி வந்து அதை தொடக்கூட முடியாது. உங்களுக்கு முன்னாடி காட் தான் கிங்கு. அங்கே காடை கிராஸ் பண்ணி தான் உங்கள் முன்னாடி வர முடியும். உங்களுடையது. அதிகாரம் உம்முடையது. நீங்கள் தான் கவர்னர், நீங்கள் தான் பிரசிடென்ட், நீங்கள் தான் பிரைம் மினிஸ்டர். உங்களுக்கு தான் ஆளுகை, உங்களுக்கு தான் அவருடைய மேன்ஷன், உங்களுக்கு தான் தேவ தூதர்களுடைய சேவைகள், உங்களுக்கு தான் அந்த பொன்னினால் தங்கத்தினால் உருவாக்கப்பட்ட வீடு. பரலோகத்தில் ஏதோ மேகத்தில் அந்த மேகமூட்டமாக ஒரு மாதிரி வெள்ளையாக அது நடுவில் இருக்கும், அப்படிலாம் யோசிக்காதீங்க. அது கிடையாது பரலோகம். அது ஒரு வானம். இதுதான் பரலோகம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வருவார். அதே மாதிரி டெக்னாலஜியை விட, இப்போ இருக்கிற டெக்னாலஜியை விட இன்னும் 1000 இயர்ஸ்னால் எவ்வளோ அட்வான்ஸாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அந்த நேரத்தில் ஹையஸ்ட்டு டாப் நாட்ச் ஃபுல் ஆஃப் கோல்டு வேலைலாம் எவ்வளோ ஏறுதில்ல. அப்போது கோல்டே நம்மளுது தான். நம்மளே இறந்துட்டோம், நம்மளுக்கு ஏன்ப்பா அவ்வளோ கோல்டு நீங்கள் யோசிக்கலாம். நீங்கள் உயிரோடு இருப்பீங்க. 0.01 கிராம் கோல்டுக்காக வெளியே இயங்குவாங்க. நீங்கள் தங்கத்தில் மிதக்குவீங்க. கண்ணாடி போல் இருக்குமா அந்த பரலோகத்தில் இருக்கிற தங்கம். இயேசு கிறிஸ்து கிட்ட இருக்கிற தங்கம் உங்கள் கிட்டேருந்து வாங்கிட்டு போவாங்க எல்லோரும். நீங்கள் அதிகாரம் செலுத்துவீங்க. இந்த உலகத்தில் எந்த அளவுக்கு நம்ம அவமானப்பட்டிருக்கிறோமோ, எந்த அளவுக்கு நீங்கள் அசிங்கப்பட்டிருக்கிறீங்களோ,
எந்த அளவுக்கு நீங்கள் குறைவாக எண்ணப்பட்டிருக்கிறீங்களோ திகட்ட 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 ஆர்வம் தீர தீர பெரிய பொசிஷனில் அனுபவிச்சு இன்னொரு ஜென்மம் கிடையாது. இன்னொரு ஜென்மத்தில் இன்னொருத்தன் பிறந்தான் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இன்னொரு 50 வருஷம் வாழ்வானா, 60 வருஷம் வாழ்வானா? இல்லை, 1000 வருஷம், 100 வருஷம் போவோம், 200 வருஷம் போவோம். நீங்கள் தான் பிரசிடெண்ட்டாக இருப்பீங்க. நீயும் நானும் தான் ஆளுகை செய்கிறவர்களாக இருப்போம். 300 வருஷம், 400 வருஷம், 500, 600, 7 திகட்ட மகிமை கணம். உலகத்தில் இருக்கிற எத்தனை கோடி மக்கள் இப்போ இருக்கிறாங்க? 5 பில்லியன் வச்சுக்கோங்களேன். இன்னும் கொஞ்ச நாள் 10 பில்லியனாக மாறும். எல்லாரும் நமக்கு அடிமை. உனக்கு ஏசப்பா காலின் கீழே வைப்பார். ஏசப்புடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் நமக்கு இரும்பு கோலை கொடுப்பார், இரும்பு கோலால் ஆளுகை செய்வோம். The one who overcomes, to him I give the authority over the nations. ரெவலேஷன் வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், ஜீவ விருட்சத்தை தருவேன். அப்படின்னா நம்ம ஆவியில் அப்படிலாம் இருக்க மாட்டோம். இந்த சரீரத்திலேயே மகிமையின் சரீரத்தில் இருப்போம். நம்ம ஆவியில் இருக்கும்போது நம்மளுக்கு ஏன்பா மாறணும், எனக்கு எதுக்குப்பா ஜீவக்கனி நிறைய பேர் கேட்டுட்ருக்குறாங்க. இதுதான் எப்படி ஏசப்பா அதே மனுஷகுமாரன் தான், பட் மகிமையில் இருப்பார். அதே போல் இதுவும் நம்ம தான், பட் நம்ம காடுடைய மகிமை உள்ளே இருக்கும். திமோத்தி இருக்க மாட்டோம், காடுடைய மகிமை உள்ளே இருக்கும். ஏன்னா நம்ம ஆவியா மாதிரி என்ன பண்ண போகிறோம்? இப்போ இருக்கிற மாதிரியே ஆண்டவர் நம்மளை இதே மாம்சத்தில் ஃபுல் ஜாயை கொடுத்து, ஃபுல் அதிகாரத்தில் கூட கதற காட் நம்மளை ஒரு பயங்கரமான ஒரு ஜாயை அனுபவிக்க வைப்பார். திகட்டாது. நம்மளுக்கு சூரியன் தேவை, தண்ணி தேவை, அதுபோல் காட் ஜீவ தண்ணீரை கொடுப்பாரு. நம்மளுக்கும் மெடிசன்ஸ் தேவை, ஜீவ கனியை கொடுப்பாரு. நம்ம சாகவே மாட்டோம். ஜீவ கனியை புசிக்கிறவனுக்கு மரணமே இருக்காது. எங்கே? அந்த சென்டர் ஜீசஸ் இருக்கிற அந்த இடத்துல, சியோன், அந்த இடங்களில் தேவன் வைப்பார். அது இலைகளை நம்ம சாப்பிடும்போது நம்ம நம்மளுக்கும் காயங்கள்லாம் கீழே விழுந்து அடிப்படம் தான் அந்த டைமில். ஆனால் நம்ம காயம் உடனே ஆறிடும் அந்த இது. ஆனால் அந்த மெடிசன் யாருக்குமே கிடைக்காது. கோடி கணக்கில் கொடுக்குறோம், எனக்கு அதை கொடுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் காட் அவங்களுக்கு கொடுக்க மாட்டார். அவங்க மறித்து பாதாளத்துக்கு போயிட்டே இருப்பாங்க. நம்ம ஆளுகை செஞ்சுக்கிட்டே இருப்போம். உலகத்தில் இருக்கிற குழந்தைகள் பிறந்துக்கிட்டே இருக்கும். 10 வயசு 100 வயசு ஸ்கூல் படிப்பாங்க, இறந்து போயிடுவாங்க. அதே மாதிரி தான் இருக்கும். நம்ம என்றென்றைக்கும் 1000 வருஷம் உயிரோட நின்று அரசாண்டுக்கிட்டே இருப்போம். தாழ்மையாக்கப்பட்டவர்கள் எல்லாரும் உயர்த்தப்படுவார்கள், உயர்வாக கருதப்பட்டவர்கள் எல்லாரும் தாழ்த்தப்படுவார்கள். இன்றைக்கி யார் முன்னாடி நீயும் நானும் வெட்கப்படுகிறோமோ, அவமானத்தை சந்திக்கிறோமோ, அவமானத்தை சந்தித்தால் மாத்திரம் போதா, மேபி நம்ம அறிவில்லாதவர்களாக இருக்கலாம், தைரியம் இல்லாதவர்களாக இருக்கலாம், அதனால தான் அவமானத்தை நம்ம சந்திக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ஆவினால் நம்ம நடத்தப்பட்டோம் அப்படின்னா உலகத்துக்கு அது அவமானமாக தெரியலாம். ஆனால் நம்ம பயங்கரமான மகிமை, பயங்கரமான தைரியம், பயங்கரமான ஞானத்தில் நம்ம நடப்போம். அது உலகத்துக்கு முன்பாக பைத்தியமாக தெரியும், அவ்வளவுதானே தவிர நாம் தான் அந்த இடத்துல ராஜா. உன்னை ராஜாவும் ஆசாரியமாக்கினேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார்ல. ஸோ அதுதான் அந்த மகிமை. அந்த மகிமை காட் உனக்கும் எனக்கும் கொடுக்க போகிறார். அதுக்கு ஒன்று தான். இன்னைக்கு இதை பற்றி சொல்ல நிறைய பேர் இல்லை. இதை பைபிள் படிக்க இன்றைக்கி முடியலை. இதுவும் பிக் டேவை மிஸ் பண்ண போகிறாங்க மறுபடியுமா. ஆனால் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. இதுதான் உண்மை. த பைபிள் இஸ் த வேர்ட் ஆஃப் காட் ஆல்மைட்டி. உன்னை உண்டாக்கின தேவனுடைய வார்த்தை வேறு எங்கேயுமே கிடையாது. உன் கையில் இருக்கிற வேதத்தில் தான் இருக்கிறது. இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. நீயும் நானும் பாக்கியவான். இதை நம்ம தியானித்தோம் அப்படின்னா பரலோக ராஜ்யம் சின்ன விதைக்கு ஒப்பாக இருக்கிறது. ஆனால் அதை நம்ம மண்ணில் புதைத்து வைக்கும் பொழுது எல்லாத்தை காட்டிலும் பெரிய மரமாகி அது அநேகருக்கு உபயோகமாக இருக்கிறது பைபிள் சொல்லுகிறது. நிறைய பேர் அதை கண்டுக்க மாட்டாங்க, சின்ன விதைன்றதுனால. நீங்கள் அந்த வாய்ப்பை இழந்துடாதீங்க. இன்னும் கொஞ்ச நாள் ஏசப்பா வரப்போகிறார்.
மேபி 10 வருஷமாக இருக்கலாம், 20 வருஷமாக இருக்கலாம், 30 வருஷமாக இருக்கலாம், நாளைக்கு இருக்கலாம், 4 நாளைக்கு இருக்கலாம். இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். இப்பொழுதே ஏசப்பாவை பிடிச்சு கொள்ளுங்க. 1000 வருஷம் 2 வருஷம் கதற நம்ம அனுபவிக்க போகிறோம் இந்த உலகத்தையும் இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையையும். அதை விட்டுட்டு நரகத்தில் பிசாசுக்காக ஏற்படுத்தப்பட்ட அந்த பற்கடிப்பான இடத்துல போயிட்டு மண்டியை சாப்பிட்றதுக்கு, தோலினால் எரிவதற்கு எதுக்கு உங்கள் லைஃப்பை நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்க? இருக்கிறது ஒரே லைஃபு, ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் அற்பம். இந்த 30-40 வருஷத்துக்காக ஏன் நீங்கள் நித்தியமாக வாழப்போகிற அந்த லைஃப்பில் நீங்கள் உங்கள் ஆத்துமாவை நரகத்துக்கு ஒப்பு கொடுக்குறீங்க? இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் ராஜ்யம் இந்த உலகத்தில் வேகமாக வரப்போகிறது மக்களே. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்தை இப்பொழுதே ஒப்பு கொடுங்க. நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணலை. அது பாரம் கிடையாது, ஏழ்மையான வாழ்க்கை கிடையாது, உண்மையான பணக்கார வாழ்க்கை இயேசு கூட இருக்கிறது, தேவனோடு இருப்பது, பலமான வாழ்க்கை, வல்லமையுள்ள வாழ்க்கை. அதே மகிமை தான் இப்போ இருக்கும். இதை காட்டிலும் அந்த பிந்தின மகிமை ஏசப்பா வந்தப்பறம் அது டபுள் மடங்காக தான் இருக்கும். ஆனால் அதே மகிமை இப்போவும் இருக்கும். ஆனால் வெளியே கண்ணுக்கு தெரியாது. போரிங்கான லைஃப் இல்லை ஏசப்பா கூட வாழ்கிறது, தேவனோட வாழ்கிறது. அனுபவிக்காத லைஃப் இல்லை. கிளப்பு, சரக்கு, கிரக்கு, பொண்ணுங்க, பசங்க, ஆட்டம் பாட்டம், புது புது டெக்னாலஜி, இதெல்லாம் இல்லாமல் அது போர்ப்பா. இதை விட இதெல்லாமும் இருக்கும். இதை விட இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவியினால் நடத்தப்படுவோம் பார்த்தீங்களா? உண்மையான அன்பு, உண்மையான ஞானம், உண்மையான பேச்சு, உண்மையான கேரிங், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய மகிமை, இயேசு கிறிஸ்து, அதுதாங்க உண்மையான லைஃப். உங்கள் லைஃப்பை ஒரு பாய் ஃப்ரெண்டுக்காகவோ, கேர்ள் ஃப்ரெண்டுக்காகவோ, பாய் பெஸ்டிக்காகவோ, கேர்ள் பெஸ்டிக்காகவோ, வீடுக்காகவோ, சொத்துக்காகவோ, பணத்துக்காகவோ, சேலரிக்காகவோ, சிற்றின்மங்களுக்காகவும் விட்டு விடாதீங்க. இருக்கிறது ஒரே லைஃப். அந்த லைஃப் எப்பொழுதுமே தொடரும். மறந்துடாதீங்க. நின்றாது. 70 வருஷம் நீங்கள் இறந்த உடனே நின்றாது. ஏசப்பா வருவார். ராஜாதி ராஜாவா நியாயாதிபதியாக வருவார். மறந்துடாதீங்க. நம்ம உயிரோடு தான் இருப்போம். உயிரோட நரகத்தை எரிஞ்சிக்கிட்டு இருப்போம், உயிரோட இயேசு கூட இருப்போம். இது 2 தான் நடக்கும். நீங்களும் அந்த உலகத்தானா அப்படியே அழுக்கான கந்தியாகவே இருந்துட்டு அவங்களோட கூட சேர்ந்துட்டு நித்தியமான வேதையை அனுமதிக்க உங்களை ஒப்பு கொடுக்காதீங்க. இன்றைக்கே வேதத்தை தூக்குங்க. ஏசப்பா சொல்கிற மாதிரி கீழ்ப்படியுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அடிகளை எடுத்து வைங்க. இரவும் பகலும் பைபிளை படித்து அதன்படி ஏசப்பா கூட உரையாடுங்க. அதுபடி நடங்க. ஆண்டவர் பல காரியங்களை உங்களை வச்சு செய்ய வைப்பார், செய்ய சொல்லுவார், நடக்க வைப்பார், நடக்க சொல்லுவார். கீழ்ப்படிங்க, செய்யுங்க. இப்பொழுதே அந்த மகிமையின் ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசியுங்க. ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, நீர் பேசின வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே பிதாவே, யாரெல்லாம் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களோ யாருமே ஆண்டவரே இந்த வார்த்தை வேஸ்ட் ஆகக்கூடாதப்பா. நீர் இவர்களை நேசிக்கிறதுனால பொறுமையாக இந்த வார்த்தைகளை கேட்க வைக்கிறீங்க. ஸ்டார்டிங்லலாம் ரொம்ப ஸ்லோவாக போராக இருக்குது, நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிருக்கலாம். ஆனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்க வச்சு அவங்களுக்கு இந்த அறிவை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவாதி தேவன் அவர்களை இந்த நேரத்தில் நீங்கள் பார்த்து கொண்டு அவங்கள நேசிக்கிறதுனால இதை செய்கிறீர். உமக்கு நன்றி. உங்கள் பிள்ளைகளுக்கு தேவையான ஆவியையும் ஆண்டவரே ஞானத்தையும் வெளிச்சத்தையும் பரிசுத்த ஆவியின் நிறைவை கொடுக்கும்படி இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன். ஆண்டவரே நீர் அவர்களோட போங்க. நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, லோ ஐ ஆம் வித் யூ ஆல்வேஸ் to the ends of this earth, go and preach the gospelனு சொன்னீங்களே. இதோ உலகத்தின் சதா காலங்களிலும் சகல நாட்களிலும் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னீரே. அதே போல இவர்களோட இருந்து நீர் செய்யும் காரியம், இவர்களுக்காக நீர் செய்யும் காரியம் பயங்கரமானவைகளாக இருக்க போகிறதே. நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஆண்டவரே உங்கள் பிள்ளைகளை ரட்சித்து கொள்ளுங்க. உங்கள் இரக்கத்தினால் பரலோக ராஜ்யத்தின் பாதையில் நடக்க வைக்க வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் கேட்கிற ஆண்டவரே, இரக்கமாக இறங்கும்.
இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு மகன், அன்பு மகள் வெளியே வர முடியாமல் மாயையாக பொய்யை நம்பிக்கொண்டு, முடியாது அப்படின்ற பொய்யை நம்பிக்கொண்டு தேவையில்லாத காரியத்திற்கு சிக்கி சங்கிலினால் காலில் கட்டப்பட்டிருக்கிறதே, என் தேவாதி தேவனும் வார்த்தை சொல்லுகிறது, எந்த இடத்துல மனுஷகுமாரன் இருக்கிறாரோ அந்த இடத்துல விடுதலை உண்டுன்னு சொல்லியிருக்கிறீரே. ஆண்டவரே, நீர் இப்பொழுது அவர்களை விடுவிக்கும்படி இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன். In the name of Jesus, all the chains of fear, all the chains of this world and sin be broken in Jesus' name. Be broken now in Jesus' name. Be broken in Jesus' name. To everyone who is going to watch and who is watching this right now, இயேசுவின் நாமத்தில் எல்லா விதமான சங்கிலிகள், தோல்விகள், பிசாசின் கிரியைகள், அடிமைத்தனங்கள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக. in the name of Jesus Christ, the King of the whole world, I'm breaking that in Jesus' name. Be free in the mighty name of Jesus. Let Jesus himself walk with you with the mighty power and glory. Father, no one can ever snatch them from your hand, God. Do not lead them to temptation, but deliver them from the evil from every second, O God. Make them to count your Bible as a treasure right now onwards. In Jesus' name we pray. Amen. Amen. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Praise the Lord.